ஆனா சுத்தமா எந்த ஒரு ரியாக்ஷனுமே தெரியல. என் நாக்குல வைக்கும்போது செம விறுவிறுன்னு இருந்தது. ஆனா என் விரல வைக்கும் போது எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. இதுக்கு காரணம் ஓம்ஸ் லா. சோ எலக்ட்ரிசிட்டியை பத்தி படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் லா ஓம்ஸ் லா. இது வந்து வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூணுத்துக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரெட் கலர்ல சிலிண்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு கம்பின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பியில இப்போ எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஓடிட்டு இருக்குன்னு சொல்ற வேல்யூ தான் கரண்ட். அதாவது எத்தனை எலக்ட்ரான்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்குன்னு சொல்றத வந்து நம்ம மில்லி ஆம்ப்ல சொல்லுவோம். சோ இப்போ இந்த கம்பியில வந்து 23.1 மில்லி ஆம்ப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓகேங்களா? அத்தனை எலக்ட்ரான் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த கரண்ட் எதை வச்சு நிர்ணயிக்கப்படுதுன்னு ஓம்ஸ்ல சொல்றாங்கன்னா வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு. சோ வோல்டேஜ்ன்றது எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ற, அதாவது ஓடுன்னு சொல்லி புஷ் பண்ற பவர். ஆனா ரெசிஸ்டன்ஸ்ன்றது அந்த ஓட்டத்தை தடுக்கிற பவர். சோ நம்ம வோல்டேஜ் அதிகமா கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வோல்டேஜ் அதிகமாக்குனா என்ன ஆகுது பாருங்க, கரண்ட்டும் அதிகமாகுது. சோ ஏன்னா இப்ப வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் புஷ் பண்ற ஃபோர்ஸ் நான் அதிகமாக்கிருக்கேன். ஆனா இதுவே அந்த எலக்ட்ரான்ஸ் இந்த கம்பிக்குள்ள போடுறத நிறுத்தத்துக்கான ஃபோர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்ப நான் அதை அதிகமாக்குனா கரண்ட் குறையுது. சரி, இப்போ நம்ம அந்த பேட்டரிக்கு வரும். இந்த பேட்டரி வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஓகேங்களா? சோ நான் விரல்ல வைக்கும் போது, நாக்குல வைக்கும் போது இல்ல இருக்க வோல்டேஜ் வந்து மாறல, வோல்டேஜ் வந்து பிக்ஸ்டு. ஆனா என் விரல்ல இருக்க ஸ்கின்னுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ஆர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதனால நான் விரல்ல வைக்கும் போது எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் வரல. ஏன்னா இப்போ கரண்ட் ரொம்ப கம்மியா தான் விரல்ல ஓடுது. ஓகேங்களா? ஆனா அதுவே என் நாக்க வைக்கும் போது என் நாக்குக்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அதே வோல்டேஜா இருந்தாலும் என் நாக்குள்ள ஓடுற கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதனால வந்து எனக்கு அந்த விறுவிறுப்பு தன்மை ஏற்பட்டது. சோ இது ஒரு ஓம்ஸ் லா நிரூபிக்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சயின்ஸ் ரொம்ப கத்துக்கணும்னு ஆசை இருந்தா சயின்ஸ் சிம்பிளிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த கோர்ஸ் இப்ப நாங்க ப்ரீ ஆர்டர் எடுத்து வந்திருக்கோம். சோ நீங்க இப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னா கோர்ஸ் இன்னும் சில மந்த் லான்ச் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும். சோ சேனலுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த லிங்க் நான் சேனல் பயோல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.